அதிமுக டு தாவேகா, டெல்லி எம்பி டு மினிஸ்டர். ராசிபுரம் லோகேஷ்க்கு கிரீன் சிக்னல் கொடுத்த முதல்வர் விஜய். என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். தமிழக மக்களுக்கும் கிங் டிவி நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான விஷயம் பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. அதாவது வரலாற்று சாதனை படைச்ச இப்ப முதல்வரா இருக்க நம்ம முதல்வர் அவர்களுடைய முதல் அமைச்சரவை விரிவாக்கம் இன்னைக்கு நடந்திருக்கு. இதுல கிட்டத்தட்ட 23 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல ஒருத்தருடைய பெயர் எல்லாரோட மனசையும் எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு. அந்த பெயர் தான் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் என்னும் நான். யார் இந்த லோகேஷ் தமிழ்ச்செல்வன்? இவருடைய பெயரை கேட்கிறப்போ எல்லாருக்குமே ஏன் தனியா ஒரு ஈர்ப்பு வருது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இவருக்குன்னு தனிப்பட்ட முறையில ஒரு பெரிய வரலாறே இருக்குங்க. இவர் ஒரு அரசியல் பின்னணி உள்ள குடும்பத்திலிருந்து வந்தவர். அதையும் தாண்டி இவரோட தந்தை பெரிய ஒரு அரசியல் கட்சியில ஒரு பெரிய பொறுப்புல இருந்தவர். முழுசா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ராசிபுரத்தை தனித்தொகுதியை அறிவிச்சதுக்கு அப்புறம் அங்க அமைச்சரா பொறுப்பேற்றுக்கிட்ட திரு தனபாலுடைய மகன் தான் இந்த லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்கள். தமிழ்நாடுடைய சட்டப்பேரவையுடைய சபாநாயகராகவும் இருந்திருக்காரு. முதல் விஷயம் என்னன்னா, நம்ம முதல்வர் விஜய் இருக்கார் இல்லையா, அவரோட கட்சியில் இருக்கிற எல்லா இளைஞர்களுமே படித்த பட்டதாரிகள். இது எங்கேயுமே இல்லாத ஒரு புது விஷயமா இருக்கு. அதாவது ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுடைய துறையிலும் சரி அவங்க செய்யற விஷயங்கள்ல நாலேஜ் அதிகமா இருக்கணுங்கிறதுக்காகவும் தமிழ்நாட்டோட அரசியல்ல இளைஞர்கள் நிறைய இடத்துல பங்கு பெறணும், இளைஞர்களுக்கு எல்லாம் தெரியணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக முழுசா இளைஞர்கள் கையில ஒப்படைச்சாச்சு தான் இந்த தாவேகா ஆட்சி. சோ இந்த லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்கள் 2005ஆம் ஆண்டு நம்ம சென்னை லயோலா காலேஜ்ல தான் பிகாம் முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 2007ஆம் ஆண்டு டெல்லியில இருக்கிற IIPMல அவருடைய MBA முடிச்சிருக்காரு. அவர் என்னதான் படித்திருந்தாலும் தற்போதைய நிலைமையில அவர் ஒரு தொழிலதிபரா இருக்காருன்னு தான் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் இவர் ஏன் அங்கிருந்து வெளியே வந்தார் அப்படின்னா, 2026ல இந்த லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய தந்தைக்கு உடல்நலம் சரியில்லாதப்போ அதிமுகவில இருந்து எந்த ஒரு உதவியும் அவருக்கு கிடைக்கல. அப்படிங்கிற மனவிருத்தியில 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாசம் தாவேகா தலைவர் விஜய் முன்னிலையில அவர் கட்சியில இணைஞ்சாரு. அதுக்கப்புறம் ராசிபுரத்துல ஒவ்வொரு இளைஞர்களையும் வச்சு அவருடைய பிரச்சாரத்தை முன் வச்சாரு. முக்கியமா தேர்தலுக்கு முன்னும் பின்னும் அவருடைய பிரச்சாரத்துல இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க கேட்டது எல்லாத்தையும் தடை இல்லாம நான் செஞ்சு தருவேன், அதையும் தாண்டி ராசிபுரத்துல ரவுடிஷங்கிற விஷயத்த முழுசா அழிப்பேன் அப்படிங்கறத அவரோட மிகப்பெரிய ஒரு கருத்தாவும் அவர் மக்களுக்கு கொடுத்த நம்பிக்கையாகவும் இருந்தது. இன்னைக்கு தமிழ்நாடு அமைச்சரவை விரிவாக்கத்துல இவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது மட்டும் இல்லாம வணிகத்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறையை இவருக்கு ஒதுக்கி இருக்காங்க. எங்களுடைய கிங் டிவி சார்பா திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு கிங் டிவி சார்பாக வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம நம்ம எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் இந்த ஆட்சியில் நடந்துட்டு இருக்கு. சில விஷயங்கள்லாம் நேத்து இன்னைக்கு நீங்க நியூஸ்ல பாத்திருப்பீங்க. அது இல்லாம பல பேர் டெய்லி நியூஸ்ல என்னென்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொருத்தருமே அப்டேட்டா இருக்கீங்க. இன்னும் பல அப்டேட்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸை மறக்காம வாட்ச் பண்ணுங்க. இது கிங் டிவி, நான் உங்கள் ஜெகவின். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.